ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூபிடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பற்றி இன்டர்நெட்டில் தேர்னதுல ஏகப்பட்ட பிக்சர்ஸ் மாட்டிக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓவரா பேசி இன்ட்ரோ எடுத்தது போதும், வீடியோக்குள்ள போவோமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து காலங்காத்தால் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ள ஃபேனு ஏசின்னு போட்டு படுத்தா கூட பண்ட காய்ச்சல மரணமாக கொடுக்கும் இந்த ஒரு வெயில். இது காலையில் மட்டுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது, நைட்டும் இதே காமெடி தான். போக்கில் பார்த்தா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் போய் உட்காரணும். அப்படியெல்லாம் போய் உட்காந்தா நம்ம அம்மா பொடனி தட்டை போட்டு வெளியே போடான்ருவாங்க. ஆனால் இந்த ஒரு தாத்தா பண்ணி வச்ச வேலையே வேற. நைட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகாம அங்க இருக்கிற கூல்ட்ரிங்க் ஃப்ரிட்ஜில் கீழே இருக்கிற ரேக்கை மட்டும் காலி பண்ணி அவர் அங்கே படுத்துக்கிட்டாரு. இவர் இந்த அளவுக்கு இறங்கிட்டாருன்னா வீட்டுல எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கங்க. இருந்தாலும் பிழை இல்லை. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் கூலான மாதிரியே ஆச்சு. இந்த தாத்தாக்கு ஒரு புது ஏசி கச்ச மாதிரியே ஆச்சு. ஆனா நண்பர்களே, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சிங்கம் எல்லாம் காட்டில் தான் இருக்கும். உடனே கமெண்ட் செக்ஷனில் சிங்கம்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் சீரியஸாக பேச போகிறேன். சிங்கம்லாம் காட்டில் வேணா இருக்கலாம், ஆனால் அந்த சிங்கத்தையே நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். அப்படிதான் இப்படி ஒருத்தர் வளர்த்திருக்காரு. அதை நீங்களே பாருங்களேன். என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எப்படி ஏமாந்தீங்களா? எத்தனை பேர் இதை டக்குன்னு பார்த்துட்டு ஏமாந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது சிங்கமே கிடையாது, அது சும்மா ஒரு டாக் தான் நினைக்கிறேன். ஃபுல் முடியும் சீவி எடுத்துட்டு கழுத்துக்கு மட்டும் முடியை வெட்டாமல் வச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு லயன் மாதிரி பார்க்க தெரியுது. இந்த உலகத்தை காப்பாற்றுற சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் இந்த ஒரு பிரச்சனை வரதும் இயல்பு தான். உதாரணத்துக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வெப் விட்டு போகிறது தப்பில்லை, ஆனால் அந்த வெப்பை தூக்கி அடுத்த வீட்டு ஜன்னலில் கதவுலன்னு போட்டு போகிறது தான் தப்பு. இதுக்காக ஸ்பைடர் நம்ம செருப்பில் அடிச்சு கொள்கிற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் மேலே கையை வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ளையிங்லேயே எத்தனை நேரம் தான் வெப் விட்டுட்டு இருப்பாரு. அது ஒரு வேளை தீந்து போச்சுன்னா நம்ம மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சாலே டெட் பாடி தான். இது ஸ்பைடர்மேனுக்கு ஒன்றும் மாறுபட்டது கிடையாது. இதே மாதிரி நம்ம அயன்மேன் ஒவ்வொரு தடவையும் பறக்கும் போதெல்லாம் புகையை கிளப்பி விட்டு பறப்பாரு. இதனால அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி லெஜெண்டரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வண்டியில் போக பழகிட்டாங்க. இந்த வண்டியை ஓட்டிட்டு போறனாலும் சுற்றுச்சூழலுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் அது அயன்மேன் தலையில கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் பெட்ரோல் அடிக்க காசு இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆல்ரெடி ரொம்பவே ஃபேமஸ், அதனால ஃப்ரீயாவே பெட்ரோல் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி கொடுக்கலனா காசு கேட்டவன் வாயிலே வெப் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இதுதான் தவறான விஷயம். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பாடி மசாஜ் பண்ணுற இடத்த நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போனா இது உங்களுக்கான வீடியோ தான். கவலையே வேண்டாம், இது ப்ரொமோஷன் கிடையாது. ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் மாடா உழைச்சி ஓடா தேய்றவங்களுக்கு கண்டிப்பாக பாடி பெயினுங்கிறது இயல்பு தான். அதை எப்படி சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்த எடுத்து வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு போனாலே போதும், உங்களுக்கு பாடி பெயினே இருக்கவே இருக்காது. அது எந்த இடம் தானே யோசிக்கிறீங்க? என்ன ப்ரோ, பாடி பெயினை போக்குவரத்துக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா ஒரேடியா மேலே போகிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஏன் தப்பு கிடையாது. போஸ்டர் ஓட்டவர் வேற இடத்துல மாற்றி ஓட்டிட்டு போயிட்டாரு. அதுதான் இங்கே பிரச்சனையே. நிறைய பேருக்கு வீடு கட்டுற பிரச்சனை இருக்கும், ஆனா அதை விட பெரிய பிரச்சனையே இந்த வீடு கட்ட வர சிவில் இன்ஜினியர்ஸை பத்தின பிரச்சனை தான். எனக்கு இந்த மாதிரி தாண்டா வீடு வேணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுத்தா சாலா நீ யாருடா அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கருமத்தை கட்டி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு படிக்கட்டை மாத்தி கட்டுறது, அப்புறம் வீட்டோட உச்சியில போறதுக்கு கதவே வைக்காம பால்கனியை செட் பண்ணி வைக்கிறது, ஏகப்பட்ட கிறுக்குத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. வடக்கன்ஸ்க்கு வேலை கொடுத்தா நமக்கே வேணா வச்சுட்டு போவாங்கன்னு யாரு கண்டா? இந்த படிக்கட்டை மாத்தி கட்டுறது, வீட்டுக்குள்ள போறதுக்கு கதை வைக்காம போறது கூட நான் மன்னிச்சிருவேன்டா. இந்த கிரியேட்டிவிட்டிங்கிற பேர்ல டாய்லெட் குள்ள பண்ணி வைக்கிற வேலை தான் ரொம்ப புதுசா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு வீட்டில் நடந்திருக்கு. நம்ம கை கழுவுற வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்கான். ஐயோடே, யாரா நீங்கெல்லாம்? இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, வீடு கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வீட்டை கட்ட வர சிவில் இன்ஜினியர் நல்லா வீட்டை கட்டுவாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வீட்டை பொறுப்பை கொடுக்கறது தான் பெரிய விஷயம். ஒரு பெரிய லோ பட்ஜெட் குடும்பத்தை பாக்குறீங்களா? தோ இதுதான் அது. சப்பாத்தி தேய்க்க கல்லு வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்படுற குடும்பம் தான் எனக்கு என் ஹஸ்பண்ட் மண்டையே போதுண்டா அப்படின்ட்டு மாவையும் உருட்டியும் வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. சப்பாத்தி தேய்க்க கல்லு வாங்குறதுல இவ்வளவு கஞ்சத்தனம்னா தேய்ச்சி வச்ச மாவை சூடு பண்றதுக்கு எவ்வளவு வேலைப்பாடு பண்ணிருப்பாங்க. அதையும் நீங்களே பாருங்க. உள்ள நிறைய இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் தடவை இதை பார்க்கும்போது அடுப்புக்கு பதிலாக இதை ஹைடெக்காக தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியுது. அயன் பாக்ஸை திருப்பி வச்சு அதுக்கு 2 சப்போர்ட்டை வச்சுட்டு அயன் பாக்ஸ்ல இருந்து வர சூட வச்சு சப்பாத்தியை ரெடி பண்றாங்க. இருந்தாலும் நம்ம இவங்களை பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி நிலைமையிலையும் எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? ஆனா எனக்கு இன்னும் சங்கட்டமான விஷயம் என்னன்னா, அவன் புருஷ மண்டையில சப்பாத்தியை உருட்டுறதுக்கு பக்கத்திலே ஒரு பிளேட் இருக்குது, அதை திருப்பி போட்டு அதுல உருட்டலாமே. இதெல்லாம் சொல்லலாம், ஆனா சொன்ன என்ன ஜோக்கருமானுங்க. சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். உங்கள நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய டிப்ரெஷன்ல மாட்டிப்பீங்க. அடுத்து நம்ம என்னடா பண்ண போறோம்னு தெரியாம
இல்லாமல் மூளையில் முக்காடு போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் கதறி கதறி அழுவானுங்க. சில நாளுக்கு யார்கிட்டயும் மூஞ்ச கொடுத்து கூட பேச முடியாமல் இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டே வந்து என்னடா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்பதான் நம்ம உண்மையை எடுத்து விடுவோம். என் ஆள் என்னை விட்டுட்டு போனா கூட பரவாயில்லடா, என் மனசையே உடச்சிட்டு போயிட்டான்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிஞ்சு காமெடியெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க ஒருத்தருக்கும் லவ் ஃபெயிலியர் தான். என்ன ஆச்சுன்னு கேட்க கூட ஆள் இல்லாத காரணத்தினால எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட புலம்புறதுக்கு எப்படி கன்வே பண்ணுவார்னா தோ இப்படிதான். டேய் நீ எல்லாம் இதை பார்த்து சிரிக்கலாமா? அவனாவது பரவாயில்ல லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கான். நீ லவ்வோட ஃபர்ஸ்ட் லெவலை கூட தாண்டாம நீ எல்லாம் சிரிக்கிற. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? ஸோ சாரி நண்பர்களே, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான். நானும் உங்களை மாதிரி ஒரு மொட்டை பையன் தான். இங்க ஒரு தாத்தா பெரிய செஸ் பிளேயர் போல இருக்கு. மூஞ்சா பார்த்தா அப்படிதான் தெரியுது. செஸ்லேயே ஊறி போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சவங்க நாடி நரம்பு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் எல்லாமே அவருக்கு செஸ் தான் போல. கூட செஸ் விளையாட கூட வீட்டில் ஆள் இல்லைன்ட்டு ரோட்ல போற ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு செஸ் விளையாண்டுருக்காரு. கேம் ரொம்ப சீரியஸா போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தாத்தாவோட மூஞ்சி கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இவர் மூஞ்சியும் அப்படிதாங்க இருக்கு. அது நம்ம போய் ஆரம்பம். அட பாவீங்களா, இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கூட செஸ் விளையாட தெரியலடா. பூனையெல்லாம் செஸ் விளையாடுது. எப்படி பூனை செஸ் விளையாடும்? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். ஒருவேளை பூனையும் கூஃபி ஜென்னோட வீடியோ பார்க்குமோ? யாரு கண்டா? நீங்க கார்ட்டூன்ல இருக்கிற ஜெரியை பார்த்துருக்கலாம். டாமுக்கு தெரியாம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் திருடி சாப்பிடும். ஆனா இந்த ஜெரி ரொம்பவே டிஃப்ரெண்ட். சாப்பாட்டுக்காக உழைச்சி சாப்பிடும். சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஸ்டூபிட் பீப்பிள்ஸ் அண்ட் சம்மந்தமே இல்லாத மீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இந்த வீடியோ மட்டும் ஒரு சூப்பராக வியூஸ் போச்சுன்னா அடுத்து இதுக்கு ஒரு பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட கருத்து நிறுத்திட்டு கடையை சாத்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Baby, Yes, why you did not marry a girl from your country? because India is my country. All Indians are my brother.